ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லா போச்சுன்னு நான் கடவுளுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எனக்கும் இந்த நாள் நல்லா போச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை காட் உணர்த்திட்டே இருந்தார். நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு காட் என்னோட பேசினார். ஸோ நம்ம எல்லாருமே எல்லா நாளுமே காட்க்கு நன்றி சொல்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நான் பயப்படுற விஷயத்தில் ஒரு மிராக்கல் செஞ்சுட்டாரு. நான் ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துட்டுருப்பேன். பட் அந்த பயப்படுற விஷயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கடவுள் கொடுப்பாரு. அந்த பயப்படுற விஷயத்தில் ஒரு பெரிய மிராக்கலை காட் செஞ்சுருப்பார். அது மூலமாக என்னோடய பயமெல்லாம் அப்படியே போய் ஒரு தைரியமாக மாறிடும். அப்போ ஆண்டவருக்கு அவ்வளோ நன்றி சொல்லுவேன். ஆல்சோ எனக்கு ஒரு மேன்மை, உயர்வு, இந்த இடத்துக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவளா அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை உயர்வு காடு கொடுத்து என்னை உயர்த்தி பார்த்ததை நினைக்கும் போது கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சரியாகாது அப்படின்னு நான் ரொம்ப நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுலேயும் காட் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எனக்கு மாற்றி கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஆண்டவர் இந்தந்த விஷயத்தெல்லாம் எனக்கு செஞ்சதுனால நான் அவருக்கு நன்றி சொல்லுவேன். பட் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா நம்ம எவ்ரிடே வி ஹாவ் டு தேங்க் காட் இல்லையா? பிகாஸ் நமக்கு நாளைய நாளை குறித்து ஒரு நிச்சயம் இல்லை. லைஃப் இஸ் ஸோ அன்சர்டைன். நாளைக்கு நம்மளுடைய ஜீவனை குறித்து நமக்கு நிச்சயமே கிடையாது. ஆனால் நம்ம கடவுளை தொழுது கொள்கிறதுனால, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நமக்கு ஒரு உறுதி உண்டு, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பிகாஸ் வி ஆர் வர்ஷிப்பிங் த ட்ரூ காட், வி ஆர் சீக்கிங் த ஃபெய்த்ஃபுல் காட். நமக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக தான் இருப்பார். நம்ம நிர்மூலமாகாது இருப்பதே அவருடைய கிருபை தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிரேஸ் புதுசாக இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகணும். எவ்ரிடே நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. இது நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துறதை நினச்சி பாருங்கள். கடவுள் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நினச்சி பாருங்கள். நீங்கள் பயந்த காரியத்தில் கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்ததை நினச்சி பாருங்கள். உங்களை தீமையான விஷயத்துலேருந்து கடவுள் காப்பாற்றுறதை நினச்சி பாருங்கள். உங்களை காட் எந்தளவுக்கு ஒரு க்ரோத் அட்டைன் பண்ண வச்சுருக்காரு, மெச்சூரிட்டியை கொடுத்துருக்காரு. அதற்காக தேங்க் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த்து நல்லா இருக்குது, அதுக்காக காட்க்கு தேங்க் பண்ணுங்கள். பட் அநேக நேரத்தில் நமக்கு இன்னும் நடக்காத விஷயங்களை நினச்சி நம்ம வருத்தப்படலாம். நம்ம ஹெல்த்தில் இன்னும் சரியாகாத விஷயங்களை நினச்சி நம்ம வருத்தப்படலாம். ஆனால் நம்ம தேங்க் பண்ணுறதுங்கிறது என்ன குறிக்குதுன்னா, முதலாவது கடந்த காலத்தில் தேவன் நமக்கு செய்ததை நினச்சி நம்ம தேங்க் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தேங்க் பண்ணுறது மூலமாக கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம். இனி எதிர்காலமும் என் காட் எனக்கு பெஸ்ட்டாக தான் வச்சுருப்பாரு, அதுக்கு நான் இப்போவே தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆல்சோ ப்ரெசன்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், காட்க்கு இந்த டே எனக்கு நல்லா நடத்துனீங்க ஆண்டவர், இந்த நாள் நீங்கள் இல்லைன்னா நான் நல்லபடியாக கடந்து வந்திருக்க முடியாது காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எல்லாத்துக்காகவும் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல பழகணும். சங்கீதம் 118வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The God is good, His love endures forever. ஸோ ஆண்டவருடைய அன்பு எப்போவுமே மாறாத அன்பு. இட் endures forever. எப்போதுமே அவருடைய அன்பு நாளுக்கு நாள் அதிகரிக்குமே தவிர அது ஒரு நாளும் குறையாது பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். அப்போ நம்மளும் அந்தளவுக்கு நம்மளுடைய அன்பை ஆண்டவர்கிட்ட நன்றி மூலமாக வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம், கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். இன்ஸ்டட் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையற்ற தன்மை, அந்த கவலை எல்லாம் வெளியேறி உங்களை ஆண்டவர் தன்னுடைய ஆவியினாலே நிரப்புவார். ஒரு அளவில்லாத மகிழ்ச்சியினாலே உங்களை நிரப்புவார். உங்களுக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த ஒரு விடுதலையை நீங்கள் உணர்வீங்க. ஆல்சோ நீங்கள் தேங்க் பண்ணி ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத காட்டிலும் ஆண்டவர் இன்னும் அநேக நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ டோன்ட் தேங்க் காட் only when you experience miracles. Thank God for every second, for every minute, for every grace. ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வார்த்தையோடு உங்களோட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நன்றி சொல்ல பழகுவோம். தேங்க்யூ.